நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. மிக 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 மகிழ்ச்சியான மனநிலையில் டெல்லியில் இருந்து இங்கே வந்திருக்கிறோம். ஏனென்றால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சொன்ன தீபாவளி பரிசு எல்லாருக்கும் கிடைத்திருக்கிறது. நாட்டு மக்கள் அனைவரையும் மகிழ்விக்கும் அளவிற்கு ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டிருக்கிறது. படிக்கும் பொருட்களுக்கு ஜிஎஸ்டி முற்றிலுமாக விலக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவர் என்ற முறையில் நோயாளிகள் எவ்வளவு சிரமப்படுகிறார்கள் என்பதை நாங்கள் கண்கூடாக பார்த்திருக்கிறோம். அதனால இன்சூரன்ஸ் முற்றிலுமாக ஜிஎஸ்டியிலிருந்து விலக்களிக்கப்பட்டிருக்கிறது. ஆக்சிஜன் போன்ற பொருட்கள், மருந்துகள் எல்லாரும் ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டிருக்கிறது. கார்கள் கூட 2 வீலர் 3 வீலர் எல்லாமே குறைக்கப்பட்டிருக்கிறது. ஏர் கண்டிஷன் போன்றவை கூட குறைக்கப்பட்டிருக்கிறது. ஆக மக்களின் வாழ்வாதாரம் குறைந்த விலையில் வசதி படைத்ததாக இருப்பதற்கு நமது பாரத பிரதமர் மிகப்பெரிய பொருளாதார புரட்சியை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். நான் இந்த இண்டி கூட்டணிக்கு ஒன்னு சொல்லிக் கொள்கிறேன். எல்லாரும் சேர்ந்து திருப்பூர்ல கூடி ட்ரம்பை பாராட்டி என்னமோ ட்ரம்ப் நேரா போய் இப்ப அண்ணன் ஸ்டாலின் நேரா ட்ரம்ப் கிட்ட தான் போயிருக்கணும், ஜெர்மனிலாம் போயிருக்க வேண்டாம். ஏன்னா இவங்க தானே அப்படியே ஏதோ போய் எல்லா புரட்சியும் ஏற்படுத்துற மாதிரி. அதுல வேற ராசா மாதிரி உள்ளவங்க சொல்றாங்க, மோடி அவர்கள் தொலைபேசியில தொடர்பு கொண்டு ட்ரம்ப் போட சொன்னாராம். வெக்கமா இல்ல உங்களுக்கு அது மாதிரி பேசுறதுக்கு? ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டு சாமானிய மக்கள் கூட ஆரோக்கியமாகவும் வசதியாகவும் வாழ்வதற்கு வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே இண்டி கூட்டணியை சார்ந்தவர்கள், அது திமுக தலைவர் ஸ்டாலினா இருக்கட்டும், திருமாவளவனா இருக்கட்டும், காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தையா இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் தலைவர்களாக இருக்கட்டும், நீங்க கூட்டம் போட்டு மரியாதைக்குரிய மோடி அவர்களுக்கும் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் நீங்கள் பாராட்டு கூட்டம் நடத்த வேண்டும். மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கு குறிப்பாக நீங்கள் பாராட்டு கூட்டம் நடத்த வேண்டும். ஏதோ எதிர்த்து பேசணும். ஒரு நாடு பொருளாதார பிரச்சனையில் இருக்கும் பொழுது பிரதமரோடு கூட இருக்கிறோம் இல்லாம கண்ட மாடி பேசுனீங்கல்ல. ஆனா இன்னைக்கு இந்த நாடு எல்லா விதத்திலும் முன்னேறுவதற்கான எல்லா ஏற்பாடையும் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதனால கண்டன கூட்டம் போடுறீங்கல்ல, அதே மாதிரி கூட்டம் போட்டு மக்கள் மீது உண்மையிலேயே அக்கறை உள்ள கட்சிகளாக நீங்க இருந்தீர்கள் என்றால் பாராட்டு கூட்டம் நடத்த வேண்டும். அப்பதான் நீங்க மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறீர்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள். அதனால ஒரு கட்சி என்றால் எதற்கு, ஒரு கூட்டணி என்றால் எதற்கு? மக்களுக்காக. ஆக மக்களுக்காக நல்லது நடக்கும் பொழுது அனைவரும் சேர்ந்து மரியாதைக்குரிய பாரத பிரதமரை பாராட்டுவோம். இன்னொன்று, இதுவரைக்கும் ராணுவ தளவாடங்கள் ஏற்றுமதி 700 கோடிக்கு தான் இருந்தது உச்சபட்சமாக. ஆனா இந்த ஆண்டு மரியாதைக்குரிய மோடி அவர்களின் முயற்சியினால் நம்ம கப்பல், அதாவது உங்களுக்கு உதயநிதி தான் தெரியும், ஆனா போர்க்கப்பல் உதயகிரின்னு தெரியுமா? இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட உதயகிரி இன்னைக்கு கப்பல் உதயகிரி உலகத்தில் யாரும் ப்ரொடியூஸ் பண்ணாத அளவிற்கு பலம் வாய்ந்த கப்பல் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆக 700 கோடிக்காக இருந்த இந்திய ராணுவ தளவாடங்களின் ஏற்றுமதி இந்தியாவிலிருந்து 24,000 கோடிக்கு அதிகரித்திருக்கிறது. இதெல்லாம் புரிந்து கொள்ளுங்கள், இதையெல்லாம் மக்களுக்கு எடுத்து செல்லுங்கள். ஆக இன்றைக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மக்களோடு பலமாக நிற்கிறார், மக்களுக்காக நிற்கிறார். அவரோடு அவர் கட்சியில் இருக்கிறோம் என்று நாங்கள் பெருமைப்படுகிறோம். அதனால இன்று மிகவும் மகிழ்ச்சியாக நான் டெல்லியிலிருந்து வந்திருக்கிறேன். அதைத்தான் நான் சொன்னேன். அதாவது திமுக தலைவர் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின், அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இங்கேதான் வீடியோ போட்டுட்டு இருக்காருன்னு நினைச்சோம். வெளிநாடுக்கு போய் வீடியோ தான் போட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த வீடியோல என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, சமூக நீதி பாதுகாக்கப்படுகிறதா, நாளைக்கு பெரியார் படத்தை திறக்க போகிறாரா. இதானா? படம் திறக்கிறது இருக்கட்டும், ஆனா ஒரு பட்டியலின சகோதரரை நீங்கள் காலில் விழ வைக்கிறீங்க. வேங்கை வயலுக்கு இன்னும் நமக்கு முடிவு கிடைக்கல. ஆக இன்றும் பட்டியல் இன்னைக்கு ஆணவ கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா நீங்க சமூக நீதியை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த தார்மீக உரிமையும் இல்ல. அதே மாதிரி பெண்கள் விடியல் பயணத்துக்கு போறாங்களாம், குழியில விழுந்து செத்துக்கிட்டு இருக்காங்க, குழியில விழுந்து சாவுறாங்க பெண்கள்.
ஆக நீங்க வந்து கரண்ட் அடிச்சு சாய் செத்துருக்காங்க வரலட்சுமி. ஆக இன்னைக்கு விடியல் பயணத்தை போடுறேன்னு வெளிநாட்டுல இருந்து நீங்க வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க. அதே மாதிரி நாங்க வந்து காலனின்ற பெயரை நீக்கிட்டாங்களாம். காலனின்ற பெயரை நீக்கினா போதுமா? அவலங்களை நீக்க வேண்டாமா? சமூக நீதி விடுதிகளாம். இந்த விடுதிகளுக்குள்ள போய் பாருங்க எவ்வளவு சமூக அவலங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால சும்மா நீங்க வீடியோ போட்டு நீங்க எல்லாம் இனிமே டிராமா போடுறத மக்கள் நிச்சயமாக நம்ப மாட்டார்கள். மரியாதைக்குரிய மோடி அவர்களை போல உண்மையை பேசுங்கள், உண்மையாக நடந்து கொள்ளுங்கள். இனிமே இந்த வீடியோ போடுறது, வெளிநாட்டுக்கு போறது, சும்மா பொய் சொல்றது, இதெல்லாம் மக்கள் இனிமே நம்ப மாட்டாங்க. தமிழர்கள் ஆற தழுவினார்கள். அதைத்தானே மோடி அவர்கள் வெளிநாட்டுக்கு செல்லும் போது இந்தியர்கள் தமிழர்களோடு சேர்ந்து ஆற தழுவினார்கள். அப்ப மோடி வெளிநாட்டுக்கு போறாருன்னு விமர்சனம் செஞ்சீங்களே. இன்னைக்கு உங்க ஒரு மாநிலத்துக்கு இத்தனை, நம்ம மாநிலத்துக்கு முதலமைச்சர் போய் நம்ம மாநிலத்துக்கு முதலீடு வந்தா எங்களை விட மகிழ்ச்சியானவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. ஆனா எப்படி வருது? மரியாதைக்குரிய மோடி அவர்கள் நம்ம நாட்டை பற்றி பெருமைப்பட அங்கே உலக வரைபடத்தில் இந்தியாவை பெருமைப்படுத்த வைத்திருக்கிறார். அதனால வருது. இதுக்கு முன்னால 4 வாட்டி ஆட்சி செஞ்சீங்களா? எத்தனை முதலீடுகளை கொண்டு வந்தீங்க? அதனால இனிமேல் நாங்கள் பலமாக மக்களிடம் செல்வோம். ஜிஎஸ்டி அதுக்கு ஒரு சான்று. அதனால மகிழ்ச்சியாக இருக்கிறோம், மக்களுக்காக நாங்கள் இருக்கிறோம். அதாவது நான் எதுலையுமே கருத்து சொல்லல. ஏன்னா நாங்க இப்ப மக்களோட இருக்கிறோம். மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கும்போது நல்லதை பேசுவோம். நம்ம இல்ல இப்போ மக்கள் வந்து ஜிஎஸ்டி குறைப்பினால மகிழ்ச்சியாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அதை நம்ம முத பார்ப்போம். நன்றி தம்பிங்களா. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.